இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? கழுதை எங்க இருக்குன்னு அறிந்திருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், நான் உங்களை, அதை எரேமியா 1:5 சொல்றாரு, தாயின் வயிற்றில் உருவாக்கு முன்பதாவே நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களை நான் உங்களை அறிந்திருக்கிறேன். நம்ம தான் நினைப்போம், நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய பிரச்சனையை பார்த்து, கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறாரா, கொஞ்சமாவது என்னை நினைச்சிருக்காரா, என் மேல அவருக்கு தான் நினைவு இருக்கான்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணுவோம், சில நேரங்கள்ல ஒரு சந்தேகம் வரும். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார், நான் உங்களை அறிந்திருக்கிறேன். இப்போ இல்லைங்க, நம்ம எப்போ நம்ம தாயின் நம்ம இருக்கிறோமோ அப்போவே தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, அறிந்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், கர்த்தர் அந்த நாளில், அந்த காலத்தில் உங்களையும் என்னையும் அவர் ஒரு நாள் சந்திக்க போகிற காலம் ஒரு நாள் வரும். சவுல் எப்பேற்பட்டவர் யாருன்னு எல்லாமே தேவன் அறிந்திருக்கார். ஆனால் சவுலுக்குள்ள பார்த்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வைராகியத்தை பார்த்தார். இந்த நாளை நம்ம எதை குறித்து வைராகியமாக இருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து வைராகியம் இருக்கும்போது அவருக்கு சில காரியங்களை விட்டுடுறோன்னா அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். நமக்கு தான் தெரியாது, நம்ம கர்த்தருக்காக இவ்வளோ இழக்கிறோமே, இவ்வளோ விட்டு கொடுக்குறோமே, இவ்வளோ பண்ணுறோமே, என் தேவனை அறியலையா, ஒரு நாள் எனக்கு வராதா, மற்றவங்களை போல நானும் எழும்ப மாட்டேனான்னு சொல்லி நமக்குள்ளே சில கேள்விகள் எழும்போது இந்த நாளை கர்த்தர் சொல்லார், ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும். சவுலை சந்தித்த தேவன், அவரை பவுலாய் மாற்றின தேவன் இந்த நாளில் உங்களையும் என்னையும் சந்திக்க போகிற நாள் வரும். இப்பவும் தேவன் நம்ம அறிந்திருக்கிறார் தான், சந்தித்து கொண்டு தான் இருக்கார். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் எப்போ வரும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாற்றத்துக்காக பவுலை சந்தித்த உடனே பவுல் என்ன சொல்றேன்னா, என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீர்கள்? அந்த வார்த்தை கேட்டவனே இயேசு கிறிஸ்து சொல்றேன், நான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா வைத்திருக்கேன். நான் உன்னை புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேலுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அதுக்கப்புறம் பவுலுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான், பவுலை எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார் என்று. இந்த நாளில் சாதாரணமாக தாங்க நம்ம இருக்கிறோம், ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறேனே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறேனே, இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறேனே, நான் எப்படி பயன்பட போகிறேன்? கர்த்தர் நம்மையும் நினைத்திருக்கார்.